வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 17/2/2026 மாசி மாதம் 5 செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். லாபம், அனுகூலம், அசையாமசை பொருள் சேர்க்கை, பணவரவு, மனதில் இருந்த பாரம் குறைவது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவது, உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் யோக பலத்தை பெற்று தருவது என்று எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் புதிய முயற்சி, புதிய விஷயம், புதிய கூட்டாளிகள் அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோக ரீதியாக தனிப்பட்ட யோக பலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு. புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் அடக்கி வாசிப்பதும், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்தாலும் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பதவி, அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் புதிய முயற்சிகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தமமான நிறைய விஷயங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். பழைய கடன்கள் பைசல் ஆகிறது. புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்துவது. நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்தி. ரொம்ப நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த அனுகூலங்களும், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவு, தாய் வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அனுகூலங்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த
நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அற்புதம், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கும் தைரியமும் புதிய முயற்சியில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக தடைகள் தவிடுபொடியாக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அனுகூலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சிறப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய விசேஷமான காலகட்டம். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக இழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் மாறுவது அனுகூலமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் டக்கென்று நடைபெறுவது சந்தோஷமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, தொழில் ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உத்தியோகத்தில் அனுகூலங்கள் நிச்சயம் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். விரயங்கள் சுப விரயமாக பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், தொழில் அமைப்பில், உத்தியோக அமைப்பில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.